தற்போதைய அண்மை செய்தியாக தமிழ்நாட்டில் 24 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 24 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது. தற்போதைய அண்மை செய்தியாக தமிழ்நாட்டில் 24 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழக காவல்துறையில் 24 போலீஸ் எஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. அந்த 24 பேருமே காவல் கண்காணிப்பாளராக இருப்பவர்கள். குறிப்பாக தமிழக காவல்துறையுடைய உயர்நீதிமன்ற பிரிவு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய ஏஏஜியாக இருக்கக்கூடிய சக்தி கணேசன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு சென்னை காவல்துறை நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சென்னை காவல்துறை நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையருடைய பொறுப்பு காலியாக இருந்தது. அதில் யாரும் நியமிக்கப்படாமல் இருந்தார்கள். இதற்கு முன்பாக அரவிந்த் என்பவர் பணியில் இருந்தார். அவர் இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த இடத்திற்கு யாரும் நியமிக்கப்படவில்லை. தற்போது சக்தி கணேசன் அந்த பொறுப்பிற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல சென்னை மதுரை மண்டல மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பியாக இருக்கக்கூடிய சுஜித் குமார் சென்னை காவல்துறை பாதுகாப்பு பிரிவு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல போலீஸ் அகாடமியுடைய எஸ்பியாக இருந்த செல்வராகரத்தினம் சென்னை காவல்துறை திருவல்லிக்கேணி துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் துணை ஆணையராக இருந்த நிஷா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நீலகிரி மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ராமநாதபுரம் கடலோர பாதுகாப்பு குழுமத்துடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிரண் பிரசாத் இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை மயிலாப்பூர் காவல் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக இருந்த கார்த்திகேயன் கோவை மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் நெல்லை நகர கிழக்கு பிரிவு துணை ஆணையராக இருந்த ஆதர்ஷ் பச்சோரி பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் என்று சொல்ற தீவிரவாத தடுப்பு பிரிவு என்ற எஸ்பியாக இருந்த பாக்கிய ஸ்னேகா பிரியா அண்ணா நகர் துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னை காவல்துறை பூக்கடை காவல் துணை ஆணையராக இருந்த ஸ்ரேயா குப்தா திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தாம்பரம் காவல் ஆணையத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கரணை துணை ஆணையராக இருந்த கௌதம் கோயல் இடமாற்றப்பட்டு சேலம் மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சேலம் மாவட்ட எஸ்பியாக இருந்த அருண் கபிலன் நாகப்பட்டினம் காவல் எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்ட எஸ்பியாக இருந்த பரோஸ்கான் அப்துல்லா கரூர் மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்ட எஸ்பியாக இருந்த சுந்தர வடிவேல் சென்னை பூக்கடை காவல்துறை துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தமிழக காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவுடைய ஏஏஜியாக இருந்த கண்ணன் இடமாற்றம் செய்யப்பட்டு விருதுநகர் மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு கீழ் செயல்பட்டு வரக்கூடிய மத்திய குற்றப்பிரிவுடைய துணை ஆணையராக இருந்த சுப்புலட்சுமி இடமாற்றம் செய்யப்பட்டு கோயம்பேடு காவல் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் 24 காவல் கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனைவருமே முக்கியமாக சென்னையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் குறிப்பாக சென்னை காவல்துறை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையராக இருந்த ஸ்டாலின் இடமாற்றம் செய்யப்பட்டு மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த பிரபாகர் இடமாற்றம் செய்யப்பட்டு திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னை காவல்துறை பாதுகாப்பு பிரிவு துணை ஆணையராக இருந்த மகேஸ்வரன் இடமாற்றம் செய்யப்பட்டு தருமபுரி மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அண்ணா நகர் காவல் துணை ஆணையராக இருந்த ஸ்ரீனிவாசன் தென்காசி காவல் மாவட்ட துணை ஆணையராக எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சேலம் நகர காவல் துணை ஆணையராக இருந்த மதிவாணன் வேலூர் மாவட்ட எஸ்பியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல மொத்தம் 24 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.